ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் இது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தாச்சு. அதில் வந்து ஒரு 28 வார்த்தைகள் வந்து போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு 27 வார்த்தைகள் வந்து பார்ப்போம். தமிழில் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடைசி கட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபாக தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? பேராகிராஃபாக கொடுத்து அதை தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு பேராகிராஃபை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா அதில் உள்ள வார்த்தைகள், ஓகே, அதில் உள்ள வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் மாற்ற முடியும். அதனால தான் வந்து நம்ம தமிழ் வேர்ட்ஸ் பார்த்து அதுக்கான இங்கிலீஷ் அர்த்தம் வந்து என்னென்ட்டு இப்போ படித்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இங்கிலீஷ் டு தமிழ்லும் படிச்சுட்டு அடுத்து பேராகிராஃபை வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கான வார்த்தை வந்து என்னதுன்னா யானைப்படை. முதல் வார்த்தை என்னது? யானைப்படை. ஓகே, யானைனா வந்து பெரும்பான்மையான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யானைன்னு என்னது இங்கிலீஷில்? எலிஃபேண்ட். அப்போ யானைப்படைனா வந்து என்னதுன்னா எலிஃபேண்ட்ரி. ஓகேவா? எலி ஃபேண்ட்ரி. ஓகே, யானைப்படைனா இங்கிலீஷில் வந்து என்னது? எலிஃபேண்ட்ரி. அடுத்தது பேரரசு. ஓகேவா? பேரரசு அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா கிங் அப்படிம்போம். அதே பேரரசு அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம இதில் கூட பார்த்துருப்போம். பிற்கால சோழர்கள் அப்படின்னா வந்து என்னது? சோழ எம்பீரியர். ஓகேவா? எம்பையர். எம்பையர். பேரரசுனா எம்பையர். அடுத்தது அளப்பரியது. ஓகேவா? யானைப்படைனா எலிஃபேண்ட்ரி, பேரரசுனா எம்பையர், அளப்பரியது அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா எனாரமஸ். ஓகேவா? எனார்மஸ். எனாரமஸ். அடுத்த வார்த்தை காப்பியங்கள். காப்பியம் அப்படின்னா வந்து எபிக். காப்பியம் அப்படின்னா வந்து எபிக். இங்கே காப்பியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எபிக்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? காப்பியம்னு சில நேரத்துக்கு கொடுப்பாங்க. சிலப்பதிகாரம் அது இருந்து ஒரு காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் ஒரு எபிக். காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலைகள் வந்து ஒரு எபிக்ஸ். ஓகேவா? அடுத்து கல்வெட்டியல். கல்வெட்டியல்னால் வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா எபிகிராஃபி. ஓகேவா? கல்வெட்டியல்னால் வந்து எபிகிராஃபி. எபிக்னா வந்து என்னது? காப்பியங்கள். எபிகிராஃபினா வந்து கல்வெட்டியல். அடுத்த இனக்குழு. ஓகேவா? இனக்குழு அப்படின்னா வந்து என்னென்னா வந்து இங்கிலீஷில் ஏத்னிக். ஓகேவா? ஏத்னிக் அப்படின்னா வந்து என்னது? இனக்குழு. ஏத்னிக் அல்லது எத்னிக். ஓகேவா? ஏத்னிக் அல்லது எத்னிக்னு சொல்லலாம். இது வந்து இனக்குழு. ஓகேவா? இந்த எல்லா வார்த்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து இது பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து போவோமா? அடுத்த இன அருங்காட்சியகத்திலிருந்து பார்ப்போம். இன அருங்காட்சியகம். ஓகேவா? இன அருங்காட்சியகம். இப்போ வந்து இதற்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம்? இனக்குழுனா வந்து என்னென்னு பார்த்தோம்? ஏத்னிக். அப்போ இன அருங்காட்சியகம்னா வந்து அதே தான். அருங்காட்சியகம்னா என்னது? மியூசியம். ஓகே, அருங்காட்சியகத்துக்கு ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க. மியூசியம். MUSEUM. மியூசியம். எத்னிக். ஓகே, இனக்குழுக்குன்னா என்னது? எத்னிக்கா. அதே மாதிரி இனம்னாலே எத்னிக்கு தான். ஸோ எத்னிக் மியூசியம், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது நிலமானியம். நிலமானியம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா ஃபியூடல் சிஸ்டம். நிலமானியம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா ஃபியூடல் சிஸ்டம். நிலமானியம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னது? ஃபியூடல் சிஸ்டம். அடுத்தது நுண்கலைகள். நுண்கலைகள் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகேவா? நுண்கலைகள் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னது? ஃபைன் ஆர்ட்ஸ். அடுத்தது நெகிழ்வுத்தன்மை. ஓகேவா? நெகிழ்வுத்தன்மை அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது? ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? ஃப்ளெக்சிபிலிட்டி.
ஓகேவா. நெகிழ்வுத்தன்மைனா ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்தது வாக்குரிமை. ஓகே, வாக்குரிமை அப்படின்னா வந்து என்னதுன்னா ஃப்ரான்ச்சைஸ். ஓகேவா. வாக்குரிமை அப்படின்னா இங்கிலீஷில் என்னது? ஃப்ரான்ச்சைஸ். ஃப்ரான்ச்சைஸ். ஓகே, வாக்குரிமை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னது? ஃப்ரான்ச்சைஸ். அடுத்தது மரபியல். மரபியல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா ஜீனியாலஜி. ஓகேவா. நியோலாஜி. ஓகேவா. ஜீனியாலஜி. ஓகேவா. மரபியல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னது? ஜீனியாலஜி. ஓகேவா. அடுத்தது பசுமை மாறா தாவரங்கள். ஓகேவா. பசுமை மாறா தாவரங்கள் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா க்ரீன் கான்ஸ்டன்ட் பிளானட்ஸ். பசுமை மாறா தாவரங்கள் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது? க்ரீன். பசுமைனா என்னது? க்ரீனு. மாறா அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்படி டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷனாக தான் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஓகேவா. பசுமைனா க்ரீனு, ட்ரான்ஸ்லேட்னா மாறா, சாரி கான்ஸ்டன்ட்னா மாறா, தாவரங்கள்னால் வந்து என்னது? பிளானட்ஸ். அவ்வளோதான். க்ரீன் கான்ஸ்டன்ட் பிளானட்ஸ். ஓகேவா. இதுதான் வந்து இதோட அர்த்தம். ஓகே, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வார்த்தைகள் வந்து பார்ப்போம் நல்லிணக்கத்தில் இருந்து. ஓகே, இன அருங்காட்சியகம்னா எத்தனிக் மியூசியம், நிலமானியம்னா ஃபியூடல் சிஸ்டம், நுண்கலைகள்னா ஃபைன் ஆர்ட்ஸ், நெகிழ்வுத்தன்மைனா ஃப்ளெக்சிபிலிட்டி, வாக்குரிமைனா ஃப்ரான்ச்சைசஸ், மரபியல் அப்படின்னா ஜீனியாலஜி, பசுமை மர தாவரங்கள்னால் வந்து என்னது? க்ரீன் கான்ஸ்டன்ட் பிளானட்ஸ். அடுத்தது வந்து நல்லிணக்கத்தில் இருந்து பார்ப்போம். நல்லிணக்கணம். ஓகே, நல்லிணக்கணம்னா வந்து என்னதுன்னா ஹார்மோனி. ஓகேவா. நல்லிணக்கணம் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் இருந்ததுன்னா ஹார்மனி. ஓகே, ஹார்மோனி அல்லது ஹார்மனி அப்படிம்பாங்க. நல்லிணக்கணம்னா ஹார்மனி. அடுத்தது மனித சூழல். ஓகேவா. மனித அப்படின்னா வந்து இங்கிலீஷில் என்னது? ஹியூமன். ஓகே, மனிதன் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் என்னது? ஹியூமன். ஓகேவா. அப்போ சூழல்னா என்விரான்மெண்ட். ஓகே, அவ்வளோதான். ஹியூமன் என்விரான்மெண்ட். ஓகே, மனித சூழல்னா ஹியூமன் என்விரான்மெண்ட். ஓகேவா. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் மனித நேயம். ஓகேவா. மனித நேயம்னா இங்கிலீஷில் வந்து என்னது? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹியூமனிட்டி. ஓகேவா. மனித நேயம்னா இங்கிலீஷில் வந்து என்னது? ஹியூமனிட்டி. ஓகேவா. ஹியூமனிட்டி. அவ்வளோதான். மனித நேயம்னா அப்படின்னா இந்த இங்கிலீஷில் என்னது? ஹியூமனிட்டி. நல்லிணக்கம் ஹார்மோனியம், மனித சூழல்னா ஹியூமன் என்விரான்மெண்டல், மனித நேயம்னா ஹியூமனிட்டி. படிமவியல். ஓகேவா. படிமவியல் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா இக்னோகிராஃபி. ஓகேவா. இக்னோகிராஃபி. இக்னோகிராஃபி. ஓகே, இதை வந்து ஐக்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐக்னோகிராஃபி. படிமவியல் அப்படின்னா வந்து ஐக்னோகிராஃபி. அடுத்தது குடியேற்றம்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா இமிக்ரேஷன். ஓகே, குடியேற்றம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது? இமிகிரேஷன். ஓகேவா. இமிக்ரேஷன். சாரி, ஸ்பெல்லிங் வந்து தப்பாயிட்டு. இமிக்ரேஷன். ஓகேவா. இமிக்ரேஷன். குடியேற்றம் அப்படின்னா இமிக்ரேஷன். அடுத்து ஏகாபத்தியம் அப்படின்னா வந்து இம்பெரிலேஷம். ஸ்பெல்லிங் எழுதுகிறேன், அது வந்து சரியாக வாயில் வர மாட்டுக்கு. இம்ப்ரீ அலைசம்.
ஓகேவா. இம்ப்ரீலிசம் இது ஒன்று வரும். இம்பீரியலிசம் ஓகேவா. இது சரியான வார்த்தை வந்து என்னென்னா இம்பீரியலிசம். ஓகே, இம்பீரியலிசம். ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வார்த்தைகள் பார்ப்போம். நல்லிணக்கமா ஹார்மோனி, மனித சொல்லலாம் ஹியூமன் என்விரான்மெண்டல், மனித நேயம்னா ஹியூமனிட்டி, படிமவியல்னா இக்னோகிராஃபி, குடியேற்றம்னா இமிக்ரேஷன், ஏகாபத்தியம் அப்படின்னா வந்து இம்பீரியலிசம். ஓகே, இம்பீரியலிசம். அடுத்தது தனி மனித கடமையிலேருந்து அடுத்து பார்ப்போம். தனி மனித கடமை. ஓகே, தனி மனித கடமைனா தனினா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது இண்டிவிஜுவல். ஓகேவா. தனினா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது இண்டிவிஜுவல். தனி மனித கடமை அப்படின்னா இண்டிவிஜுவல் டியூட்டி, அவ்வளோதான். தனி மனித கடமை அப்படின்னா வந்து என்னது இண்டிவிஜுவல் டியூட்டி. கல்வெட்டு அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, கல்வெட்டுனா இங்கிலீஷில் வந்து என்னது இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து இடையாட்சி காலம். இடையாட்சி காலம்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா இன்டர்ரிகனம். ஓகேவா. இன்டர்ரிகனம். ரீகனம். ஓகே, ஓகேவா. இன்டரிகனம். ஓகேவா. இன்டரிகனம். ஓகே, உங்களுக்கு ஏதாட்டு வார்த்தைக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங்லாம் வந்து கரெக்டு தான். அந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா கூகுளில் போட்டு ப்ரொனவுன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இன்டரிகனம். அடுத்த தர்க்கவியல், மரபுரிமை. அடுத்தது ஓகேவா. அடுத்த மரபுரிமை அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா லெகசி. ஓகே, மரபுரிமை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா லெகசி. தர்க்கவியல். ஓகே, தர்க்கவியல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னென்னா லாஜிக்கல். ஓகே, தர்க்கவியல் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது லாஜிக்கல். தனி மனித கடமை இண்டிவிஜுவல் டியூட்டி, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், இடையாட்சி காலம் இன்டர்ரெகனம், மரபுரிமை லெகசி, தர்க்கவியல் லாஜிக்கல், கையெழுத்து பிரதி. ஓகேவா. கையெழுத்து பிரதி அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா மேனுஸ்கிரிப்ட். ஓகே, மேனுஸ்கிரிப்ட். SCRIPT ஸ்கிரிப்ட். ஓகேவா. மேனுஸ்கிரிப்ட். அடுத்த தியானம் அப்படின்னா வந்து ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கடைசி 2 வார்த்தை. தியானம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது மெடிடேஷன். ஓகே, தியானம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது மெடிடேஷன். சிறிய உருவம் மினியேச்சர். ஓகே, சிறிய உருவம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா மினியேச்சர். சிறிய உருவம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து மினியேச்சர். MINIATUR. ERE. ஓகேவா. இதில் உள்ள எல்லா வார்த்தையுமே வந்து முக்கியமான வார்த்தைகள் தான். ஸோ நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் வந்து தினமும் எழுதிட்டு வாங்க. நேற்று ஒரு 28 வார்த்தை, இன்றைக்கி ஒரு 27 வார்த்தை அப்படின்னு நீங்கள் தினமும் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ண முடியும். ஓகேவா. உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஒரு கட்டடக் கலைஞர். ஓகேவா. ஒரு கட்டடக் கலைஞர் அவர் கூட ஒரு ஒரு கட்டடக் கலைஞரோட சுயசரிதத்தை வந்து
ஒரு குதிரைப்படை வீரர் வந்து ஒரு குகை கோயிலில் வைத்து எழுதுகிறார். ஒரு கட்டடக் கலைஞரோட சுயசரிதத்தை வந்து ஒரு குதிரைப்படை வீரர் வந்து ஒரு குகை கோயிலில் வைத்து எழுதுகிறார். இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அவ்வளோதான். இதில் உள்ள உங்களுக்கு எல்லா வார்த்தையும் தெரியணும். கட்டடக் கலைஞர், சுயசரிதம், குதிரைப்படைக்கு இங்கிலீஷில் என்னது, குகை கோயிலுக்கு என்னது, ஓகேவா? இது தெரிஞ்சால் ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்து பேராகிராஃப் வந்து வரும். அது வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். நான் இப்போ சொன்னதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதா? கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு கட்டடக் கலைஞரின் சுயசரிதத்தை ஒரு குதிரைப்படை வீரர் குகை கோவிலில் வைத்து எழுதுகிறார். அவ்வளோதான், ஓகேவா? தேங்க்யூ. நாளைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.